Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மருத்துவம் முதல் பொறியியல் வரை உங்கள் கனவுகளுக்கு சரியான முகவரி இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். கால் 9841385858. படம் பிளாஸ்ட் அவரோட லாங்குவேஜில் பிளாஸ்ட் இல்லை போல இதான் ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குது. இன்னும் அடுத்தடுத்த படம் நடிக்க முடியலைனாலுமே அடுத்த படம் நடிக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சிஎம் விஜய் அவர்கள். அதனால் ஆக்சுவலி இன்றைக்கி டே 5ன்றதுனால கம்மியாக இருக்கும் தான் நாங்கள் எதிர்பார்த்து வந்தோம். ஆனால் தளபதி படம்ன்றதுனால இன்னும் அதிகமான சவுண்டு, இன்னும் என் ஃப்ரெண்டெல்லாம் வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கத்திக்கிட்டே இருந்தாங்க. நானுமே அவங்களாம் சின்ன வயசுலேருந்தே ஃபேனாக இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமாக அது இன்னும் நிறைய பேர் வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதம் இல்லாமல் இன்னும் நிறையா மாதம் இந்த படம் ஓடும்னு நினைக்கிறேன். எங்களோட தளபதிக்காக இன்னும் நிறைய நாள் ஓடும். அதுதாங்க வெயிட் பண்ணால் வந்து ஒரு விஷயம் நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் எங்கள் தளபதிக்காக வெயிட் பண்ணி நாங்கள் காத்திருந்து அந்த டைட்டிலுக்காக நாங்கள் காத்திருந்தோம். எங்களோட வரவேற்புக்கும் அவரோட சந்தோஷமும் ஃபுல்ஃபில்லாக இருந்தது. அது ரொம்ப எமோஷ்னலாக தான் இருந்தது. பட் அவரோட ஸ்டார்டிங் ஜேர்னி வந்து காமிச்சிருந்தாங்க. எங்களுக்கு அழுகையாக இருந்தது. நிறைய பேர் உள்ளே அழுதாங்க. எங்களுக்குமே கஷ்டமாக தான் இருந்தது. இது அவரோட கடைசி படம்னு எங்களாலே நம்ப முடியல. ஸோ அடுத்த படம் அவர் நடிக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். அவ்வளோதான். ஆமாம், கஷ்டமாக தாங்க இருக்குது. யாருக்காக இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். தளபதி ஃபேனாக இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். அவர் வந்து இப்போ வேறு ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்கார். ஸோ அதனால் அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணணும். எல்லா மக்களுமே அதுக்காக சப்போர்ட் பண்ணணும். ஆமாம், ஆசமாக இருக்குது. ஆல்வேஸ் என்ன சொல்கிறது, தளபதியோட மூவி. ஸோ ஆப்வியஸாக செம்மையாக இருந்தது. நான் வைபுக்காகவே இந்த தேட்டருக்கு வந்தேன். ஆக்சுவலாக நான் இது செகண்ட் டைம் பார்க்குறேன். ஆமாம், டே 5 மாதிரியே இல்லை. அதுவும் நான் ஏர்லி மார்னிங் ஷோ 8:15 ஷோ பார்த்தேன். பட் ஸ்டில் ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் சரி ரொம்ப கம்மி க்ரௌட் இருக்கும், அந்தளவுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்காது. பட் ஃபுல் க்ரௌட் இருந்தது. எல்லாருமே பயங்கர என்ஜாய்மெண்ட்டு. ஏர்லி மார்னிங்கே பயங்கர என்ஜாய்மெண்ட் அண்ட் வைப்போடு இருந்தது. ஸோ அமேசிங். நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ தூரம் 5th டேலாம் அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஆசம் அண்ட் இமோஷ்னல் டூ. ஆமாம், அதுதான் ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டாக இருக்குது. அந்த லாஸ்ட்டு சாங் வரும்போது டெஃபினட்டாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. பட் எனிவேஸ் வி ஆர் லக்கி இனஃப்ல. நம்ம தமிழ்நாடு தானே, நம்ம தமிழ்நாடு சிஎம். வி ஆர் கோயிங் டு வாட்ச் him எவ்ரி டைம் ஆன் த லைவ் டிவி. ஸோ தட் அந்த இது வந்து இருக்கிறனால வி ஆர் ஹாப்பி அபவுட் இட். டைட்டில் கார்டு இங்கே 2 வாட்டி போட்டாங்க. ஸோ கிளாட். ஸோ ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரு வாட்டி நம்ம இஃப் யூ வாண்ட் டு டேக் வீடியோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இட் வாஸ் ஸோ அமேசிங். அந்த இதுக்காகவே நம்ம விஜய் ஃபேன், இந்த இது முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது திருப்தியாக. லாங் டைம் நான் 20 years பேக் வந்துட்டு விஜய் எல்லாம் டான்ட் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஐ வாஸ் லைக் நோ ஐ வில் சப்போர்ட் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ பிகேம் அ ஃபேன். லைக் எவ்ரிஒன் வாஸ் டாண்டிங் ஹிம். ஸோ நான் வந்து நோ ஐ வில் சப்போர்ட் ஹிம் அப்படின்னு வந்தது தான். பட் இவென்ச்சுவலி somehow it became like a emotion to us, to anybody. Yeah. எக்ஸாக்ட்லி. அதுதான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. அது எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது மேடம். ஒரு வாட்டியும் அவர் வரும்போதெல்லாம் ஸ்க்ரீனில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். அந்த பார்ட்டை கொஞ்சம் அந்த சண்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ப்ராபப்ளி. யா டெஃபினெட்லி வர்த். நல்லா இருந்துச்சுங்க படம், சூப்பராக இருந்துச்சு. நான் 8:40 ஷோ வந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. க்ரௌடு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாத்தையுமே கரெக்டாக இது பண்ணியிருந்தாங்க. நல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்தால் அந்த படம் இன்னும் தளபதி மெஜாரிட்டியாக வின் பண்ணியிருப்பார். சூப்பராக இருந்துச்சு படம் தான். இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் செம்மையா இருந்தது படம். நல்லா இருந்தது. தளபதி ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட் இருந்தது. செம்ம வைப். செம்மையா இருக்கு. ரிப்பீட் ஒன் மோர்லாம் போச்சு. சாங்லாம் வரல. நம்ம பயங்கரமா செம்ம வைப். அதுவும் குறிப்பா இந்த தியேட்டர் ஓனர் எல்லாம் செம்மையா இருந்தது.
ரொம்ப பிடிச்சிருந்தது படம். அதெல்லாம் அதெல்லாம் நாங்கள் சும்மா. பார்க்கல. எங்களுக்கும் நாங்க பார்க்க மாட்டோம் ஆன்லைன்ல. டெஃபினட்டாக பார்க்க மாட்டோம். தியேட்டர்ல தான் பார்ப்போம். ஐயோ ஆமா, அது நினைக்கும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி இதுக்கப்புறம் ஆனால் சரி இதுக்கு முன்னாடி மூவிஸ்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒன்ஸ் ரெக்கார்டட் இப்போல்லாம் ஹெச்டி லெவலில் வருது. திருப்பி வந்தாலும் நம்ம இதே மாதிரி தேட்டர் ரிலீஸ் ஆனால் வந்து பார்க்க தான் செய்வோம். பார்ப்போம். இதுக்கப்புறம் நடிக்கலைனாலும் சரி. என்ன ஒரு First ல இருந்து ஆறுதல்னா, காதல் மரியாதையிலேருந்து வருவோம். தியேட்டர்லனா எப்பயாவது தான் பார்ப்போம் அவரை. இயர்லி ஒன்ஸ் தான் பார்ப்போம். இப்போ டெய்லி டிவியில போஸ்டர்ல அங்க இங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ அதுல ஹாப்பி தான். இதே ஒன்றும் மாதிரி திருப்பியும் பழைய மூவிஸ் ரிலீஸ் பண்ணாலும் இதே மாதிரி நாங்கள் வருவோம், வந்து பார்ப்போம், வைப் பண்ணுவோம். அவ்வளவுதான். ஃபிலிம் நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா பார்ப்போம் நாங்கள். மிஸ் யூ தளபதி. எஸ் மிஸ் யூ தளபதி. பண்றோம். ஆமா ஆமா ஐயோ செம்ம செம்ம செம்மையா இருந்துச்சு. எல்லா சீனும் பிடிச்சது. எல்லா scene தான். எல்லாமே பிடிச்சது. இதுதான் கிடையாது. லாஸ்ட் சீன் வரைக்கும் பிடிச்சிருந்தது. பர்டிகுலராக வந்து ஒரு ஃபீமேல் சைல்டுக்கு நம்ம என்ன சொல்லி தரணும் அப்படின்றத பேரண்ட்ஸ் வந்து ஒரு சில அம்மாங்க வந்து சிஎம்மா என்ன செய்ய போறாரோ அதை தான் படத்துல காமிச்சிருக்காரு. அதுபடி தான் நடந்துட்டு இருக்காரு. முன்னாடி வந்திருக்க வேண்டியது என்ன, அவர் நடந்துக்கிறத பார்த்துட்டு இப்போ நாங்கள் அதை பார்க்கறதுனால ஓ இதெல்லாம் அவர் பண்ணிட்டு தான் இருக்காருல்ல, அப்படி இருக்கு. ஹாப்பியாக இருக்கு. தேங்க்யூ. படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். செகண்ட் டைம் வந்திருக்கேன். இல்லை எமோஷ்னலாக இருக்குது அவர் கடைசி படம் அப்படின்றதுனால. பட் சூப்பராக இருக்குது. எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாம். அதான் இப்போ செகண்ட் டைம் வந்திருக்கேன். ஆமாம், பார்க்கும்போது அப்படி புல்ல இருக்குது, கூஸ் பம்ஸும் இருக்குது. அதை அப்பா பொண்ணு பாசம் ரொம்ப பிடிச்சிருக்கு. தளபதியே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், எனக்கும் பார்க்கும்போது எமோஷ்னலாக இருந்துச்சு. நானும் அழுதேன். திருப்பி வருவேன், ரீரிலீஸ் வருவேன். திருப்பாச்சி இதுக்கப்புறம் எவ்வளோ ரீரிலீஸ் பண்ணாலும் வந்துக்கிட்டே இருப்பேன். சூப்பர் ஃபிலிம்மு, சூப்பரான படம். வேறு லெவலில் நீங்கள் வந்திருந்துருக்கணும். அவ்வளோ ரெஸ்பான்ஸு டே 1ல் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆன்லைனில் பார்த்தாங்க, ஆஃப்லைன் அதெல்லாம் கிடையாது. தேட்டரில் வந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவல் தான். கண்டிப்பாக 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 அது ஒரு கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஆமாம் ஆமாம், ரொம்ப எமோஷன் ஆகிடுச்சு. எனக்கு கண்ணெல்லாம் இருந்து கலகிடுச்சு. ஆமாம், கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் நம்ம கூட வந்துட்டாங்கல்ல, இப்போ சிஎம்மாக வந்திருக்காங்க, அது போதும் எங்களுக்கு. ஆமாம், இப்போ வந்துட்டு ஹானரபிள் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு டைட்டில் கார்டுக்கே வந்துட்டு ஒர்த்து. அவரோட ஆக்டிங் தான் வேறு லெவலு. டான்ஸுனா டான்ஸ், அந்தளவுக்கு டான்ஸு. என்ன இந்த வயசுலேயே வந்துட்டு அந்த மனுஷன் அந்தளவுக்கு ஆடுறாரு. வேறு என்ன வேணும்?